நல்லா வெந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா நம்ம அலசிக்க போகிறோம் தண்ணியில் போட்டு. மஞ்சள் அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம இப்போ அரைக்க போகிறோம். காஞ்ச மிளகா அரைக்க போகிறோம். காஞ்ச மிளகா அரைச்சிட்டோம், எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தவா கறிக்கு வந்து மசாலா கொஞ்சம் அரைக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பட்டை, காஞ்ச மிளகா, சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் பட்டை போட்டிருக்கோம். தவா கறிக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டோம், எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கற்பூரம் வச்சுக்கிறோம். நம்ம கறி வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். கறி வைத்து மஞ்சள் போட போகிறோம். மஞ்சளில் பட்டை, ஏலக்காய், பட்டை வகைகள், லவங்கெல்லாம் போடுறோம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மட்டனை போட போகிறோம். ஆட்டுக்கறியை எலும்பு இல்லாத வெறும் கறி தான் இது. பாருங்கள், நல்லா கொதித்து வரட்டும், வேகட்டும். நம்ம தட்டு போட மூடி வைப்போம். இப்போ நம்ம எக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்காக அந்த முட்டையை தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கிறோம்.
இதுதான் பனங்கிழங்கு. இதை தான் விற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 50 ரூபா 60 ரூபா 80 100 ரூபா வரைக்கும் கூட விற்கிறாங்க. ஆனால் இது வந்து ஊரில் ஃப்ரீயாகவே கிடைக்கிது. ஆனால் இதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்துங்க. இதை எடுக்கிறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்க பனங்கிழங்கு. அது சேராக தான் இருக்கும். எடுத்து தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்க வேண்டியதான். பனங்கிழங்கு பிடிக்கிட்டு போனாங்க. எங்களுக்கு 2 கேட்டோம். அவங்க கரெக்டாக 2 தான் கொடுத்தாங்க. அந்த 2 சுட்டு சாப்பிட்லான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நெருப்பில் சுட்டு சாப்பிட போகிறோம். இந்த வேரை இப்படி கிள்ளி போட்டுட்டு இதை கட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட அப்படியே வைக்கலாம். சைடில் அப்படியே வச்சிடலாம். எதுக்கு சாப்பிட்றாங்கன்னா இது மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ சாப்பிட்டீங்கன்னா நல்லா காலையில் நல்லா வயிறு ஃப்ரீயாகிடும். நார்ச்சத்து இருக்கிறதுனால அது அவ்வளோ ஃப்ரீயாகும் வயிற்று. சரி, இப்போ நல்லா வந்து தான் பார்க்குறோம். கறி உணவு ஒரு 10 நிமிஷம் வந்தால் ஓகே. கறி நல்லா வந்துச்சு. இப்போ இறக்க போகிறோம். இந்த பனங்கிழங்கு வந்துச்சு. இதை அவிச்சு சாப்பிட்றத விட பனங்கிழங்கு சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆவி பறக்க பறக்க பனங்கிழங்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? சாப்பிட்டு பார்த்தியா? அருமையாக இருக்குது. அதுதான் சுட்டு சாப்பிட்றதுக்கும் அவிச்சு சாப்பிட்றதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம தவா கறிக்கு பொடிசாக அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். மட்டன் பீஸை. மட்டன் வெறும் போன் இல்லாமல் கறி மாட்டம் தான் அது. இந்த அளவுக்கு பொடிசாக இதோட சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள். நுணுக்குன கல் உப்பு இதில் லைட்டாக போட்டுப்போம். மிளகு தூள் போட்டுக்கலாம் மேலே. நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம். அப்படியே இந்த கிண்ணத்தோடு எடுத்து நம்ம இட்லி குண்டான வச்சு வேக வச்சுக்கணும். அதை இது அப்படியே ஒரு கேக் மாதிரி வரும். அதை வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறோம். தண்ணி மட்டும் இந்த கிண்ணத்துக்கு அடியில் வர மாதிரி வச்சுக்கணும். நிறைய ஃபுல்லாக வைக்காதீங்க. அப்படியே எடுத்து அதை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம் மேலே. இட்லி குண்டானால இட்லி குண்டான் போட்டு மூடி போட்டு மூடினா தான் இந்த தண்ணிலாம் வெளியே போகாது, சீக்கிரமாக வேகும். 15 மினிட்ஸ் ஆகும் அது வேகத்துக்கு. அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்க கறியில் மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுப்போம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச மிளகா, மட்டன் மசாலா அரைச்சோம்ல அது மேலே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நுணுக்குன கல் உப்பு, நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மிக்சிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெப்பர் போட்டுக்கலாம், மிளகுத்தூள். இது வெந்துட்டு தான் பார்க்க போகிறோம். நல்லா வெந்துடுது. இறக்கலாமா? நம்ம ஆவியில் அவிச்சு வச்ச முட்டை ரெடி ஆகிடுச்சு. எடுத்து அதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சைஸுக்கு கட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இலை மசாலா பட்டெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த இது கொடுப்பா, ஆனியன் கொடுப்பா போட்டுக்கலாம்.
நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டோம். அது வெளியே நல்லா வேக வச்சுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு பச்சை மிளகா தக்காளி போட்டுக்கலாம் மேலே. நம்ம கறியில் ஏற்கனவே உப்பு போட்டோம், அதனால் லைட்டாக போட்டுங்க. தக்காளிலாம் கொஞ்சம் வதங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம், அரைச்சி வச்சது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் மசாலா அரைச்சோம்ல அது, மிளகாத்தூள் இவ்வளோ போட்டால் போதும். ஏற்கனவே கறியில் நம்ம போட்டதுனால அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறி போட போகிறோம். நல்லா மிக்ஸ் போட்டு நல்லா கரண்டி இது மாதிரி 2 கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இங்கெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வேகும். காட்டு சாம்பார் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வெந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ரஸ்க்கு இப்போ நம்ம உரலில் போட்டு இடிச்சிக்கலாம், நுணுக்கிக்கலாம். தூளாக நல்லா தூளாக நைஸாக இடிச்சிக்கங்க. தூளாக இந்த மாதிரி தூளாக நைஸாக இடிச்சிக்கணும். எக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நுணுக்கி வச்ச ரஸ்க்கு தூள் பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக நுணுக்கணும். இது உடச்சி வச்ச முட்டை, இது அவிச்சு வச்ச முட்டை. இந்த முட்டையில் நல்லா முக்கிட்டு இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருந்த ரஸ்க்கு தூளில் நல்லா ஒட்டலைன்னா திரும்ப கூட நினச்சி கூட போடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, ஒன்று விட்டு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துச்சு, அது பொன்னிறமாக வந்துச்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சேனலில் மட்டன் தவா ஃப்ரையும் கூடவே எக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் செஞ்சுருக்கோம். இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். வீட்டில் செஞ்ச அந்த மசாலாவால் செஞ்சதால் கொஞ்சம் காரம் அதிகமாக நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது எல்லாமே. இந்த எக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து முறுமுறுப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.